வெல்கம் டு வணக்கம் மக்களே. சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்திருக்கோம். இங்க வந்து ஆயுத பூஜை அப்போ வந்து ஸ்பெஷலா வந்து பொரிக்கடலாம் வந்து இங்க சந்தைங்க மாதிரி போடுவாங்க. ஸோ இந்த வருஷமும் போட்டிருக்காங்க. மக்கள் யாரும் தாராளமாக வாங்கி பயன்பெறணும், அதுக்காக இந்த வீடியோ போடுறேன். மக்கள் இங்கே பொரிக்கடைங்க வந்து ஒரு 300-400 கடைங்க இருக்கு. வருஷம் இங்கே வந்து சந்தைகள் போடுவாங்களாம். ரொம்ப கம்மியான விலையில் வாங்கலாம், தாராளமாக இங்கே வாங்கி பயன்பெறலாம். ஒரு பொதுமக்களை யாரும் வாங்கலாம், அதே மாதிரி வியாபாரிகள் யாரும் வந்தாலும் சரி ரொம்ப கம்மி விலையை வாங்கினா இங்கே தாராளமாக இங்கே வாங்கி பயன்பெறலாம். பொரி சந்தைங்க வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டில் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, உணவு தானிய அங்காடி, அதாவது வந்து நம்ம பூண்டு மார்க்கெட் சொல்லுவாங்க, அது உள்ளதான் வந்து இந்த பொரிக்கடைங்கெல்லாம் இருக்குது. நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோக்களை பார்த்து பயன்பெறணும், அதுக்காக சப்ஸ்கிரைப் சொல்கிறேன். இங்கே வந்து ஒரு சில மக்களுக்கு தெரியாது, அவங்க தெரிஞ்சு கண்டிப்பாக இங்கே வாங்கி பயன்பெறணும், அதுக்காக இந்த வீடியோ போகிறோம். பார்த்து பயன்பெறும் மக்களே. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். மக்களே, இப்போ பொரி வியாபாரி அவங்கள்ட்ட பேச போகிறோம். அவங்க பேர் சொல்லுங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து பொரி வியாபாரம் வந்து ஆயுத பூஜை அப்போதான் வந்து ஸ்பெஷலாக போடுறீங்களா இங்கே? ஆமாம், ஸ்பெஷலாக போடுறது. அப்படிங்களா? பாருங்க மக்களே, சந்தைங்களா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. அப்படியே எங்க காமிங்கண்ணா. ஃபுல்லாக வந்து பொரி கடைங்க, அதே மாதிரி ஆயுத பூஜை ஸ்பெஷலாக போட்டுருக்காங்க, வேற லெவலில் இருக்கு. எந்த ஊர்ல நீங்க வரீங்கண்ணா? இங்கே போலூர்லேருந்து வரோம். போலூர்லேருந்து வரீங்களா? சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்க. இப்போ அந்த பொரியெல்லாம் வந்து நீங்க தயாரிக்கிறதுனா? ஆமாம், நம்மளே தயாரிக்கிறோம். நீங்க தயாரிக்கிறது. ஓகேண்ணா. ஒரு பெரிய ஒரு மூட்டை வந்து எவ்வளோ நாள் இருக்கும் வெயிட்? மூட்டை விற்றா 500 விற்கணும். 500 எவ்வளோ கிலோ இருக்கும்? அவ்வளோ போல. கிலோ எவ்வளோ இருக்குண்ணா? கிலோ 5 கிலோ. 5 கிலோ இருக்கும். எவ்வளோ விலைங்கண்ணா அது? அதான் 400 விற்கிறோம். 500 விற்கிற மூட்டையே 400 விற்கிறீங்க. சரி சரி மக்களே, அடுத்தபடியாக பார்க்கலாம். இப்போ பொருட்கடை வியாபாரி அவங்களுக்கும் பேசலாம். இப்போ அவங்க பேர் சொல்லுங்க. என் பேர் விஜயா. நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் ஆர்னிலேருந்து வந்துக்கிறோம். அப்படிங்களா? இப்போ வருஷம் வர்றது நாங்கள் வந்து வியாபாரம் ஆகும். இந்த பக்கம் ஜனமே வரல வேற. அப்படிங்களா? ஆமாம், இப்போ காலையில் யாருமே வரல 3 நாள் 5 நாள் ஆச்சு நாங்கள் வந்து. இங்கே வந்து ஜனம் அவ்வளோவா வரல. ஆமாம். இதுக்கு மேலே வருமான்னு நான் தெரியல. வரும், மக்கள் வருவாங்க. இப்போ 1ஆம் தேதி தான் நம்மளுக்கு வந்து ஆயுத பூஜைன்னு சொல்லிருக்காங்க. ஸ்பெஷலாக நீ போட்டுருவீங்களா? மக்கள் சில பேர் தெரியாது. இப்போ தெரிஞ்ச கண்டிப்பாக தாராளமாக இங்கே வந்து வாங்க கண்டிப்பாக வருவாங்க. எத்தனை வருஷமா இதே மாதிரி சந்தைகளை போட்டுருக்கீங்களா இங்கே கோயம்பேடு? 20 வருஷமா பண்ணுறேன். எவ்வளோ வருஷம்? 20 வருஷமா. 20 வருஷமா போட்டுருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். எங்கெங்கெல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்கள் பய மார்க்கெட், அந்த பய மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டில் போட்டிருந்தோம். ஆமாம். அங்கே வந்து அனுமதி இல்லை நம்மளுக்கு. எங்களுக்குன்னு இந்த ஒதுக்கி கொடுக்குறாங்க. அப்படிங்களா? இப்போதைக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உணவு தானிய அங்கடியில் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்துங்க மக்களே. பழைய காலத்து வழக்கப்படி தான் வந்து பேக்கிங்லாம் பண்ணுறாங்க. என்ன விளக்குன பேர்? காடா விளக்கா? பார்த்து சூப்பர் இதிலே பண்ணுறாங்க பாருங்க. இப்போலாம் வந்து அந்த மிஷின்லாம் பண்ணுறாங்க, அப்படிலாம் முடியுது இல்லைன்னா? வருது இங்கே மிஷினு. இங்கே கரண்ட்டு நம்மளுக்கு இல்லைல்ல. ஆமாம்மா. அதனால நாங்கள் இதில் பற்ற வைக்கிறோம். ஓ, சூப்பராக தான் இருக்குது. ஆனால் கல்யாணம் பண்ணிடுறாங்க பாருங்க. இப்போ இந்த வீடியோ போகலாம், அப்படியே பாருங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர்? சர்க்கர். சரிங்கண்ணா. அண்ணா வந்து சூப்பராக பேக்கிங் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ மிஷின் வந்து வேகமாக பண்ணிடலாம். இல்லை, அதோட இது வேகமாகிடும். அதோட வேகமாக பண்ணலாமா? மிஷின்லாம் அது பிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதோட. ஓகே, சூப்பராக பண்ணிட்டாங்க பாருங்க. அண்ணன் பண்ணிட்டாங்க பாருங்க. இது ஃபுல்லாக அப்படி பண்ணதாங்க. ஆமாம். இந்த இடத்துல வந்து ஒன்றும் அந்த அளவுக்கு வியாபாரம் பண்ணால் நல்லா தெரியாது. ஆமாம், இங்கே கூட்டமே இல்லை பாருங்க மக்களே. இங்கே கூட்டம் இல்லை, எதுவுமே இல்லை. மக்களுக்கு பாதி பேர் தெரியல இங்கே வந்து இந்த மாதிரி வியாபாரம் நடக்குதே தெரியல. ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷலாக வந்து என்னென்ன வச்சிருக்கீங்க நீங்கள்? நம்ம சேல்ஸ் பண்ணுறது வந்து பொரி, அவுள், கடலை, நாட்டு சர்க்கரை. சரிதாண்ணா, இதுதான் நம்ம பண்ணுறோம். ஓகேண்ணா. சொல்லுங்கண்ணா. இப்போ அவுள் வந்து எவ்வளோ? அவுள் 1 கிலோ 100 ரூபா. 1 கிலோ 100 ரூபாவா? பார்த்துங்க மக்களே, 100 ரூபாவா? சரிங்கண்ணா. உடச்சிக்கல எவ்வளோண்ணா விலைண்ணா? 110 ரூபா 1 கிலோ. 110 ரூபா. சூப்பராக இருக்கு பாருங்க. அடுத்தபடி நாட்டு சக்கரை. நாட்டு சக்கரை இது வெள்ளமா? நாட்டு சக்கரை. அது நாட்டு சக்கரை. எவ்வளோண்ணா விலை? அது 100 ரூபா 1 கிலோ. 100 ரூபா 1 கிலோ. சரிங்கண்ணா. இப்போ சின்ன பேக்கிங் பண்ணுறீங்களா? இது எவ்வளோ கிலோ இருக்குண்ணா? இது வந்து 80 ரூபா பாக்கெட். 80 ரூபா பாக்கெட்டு. பாருங்க மக்களே, இந்த லைன் ஃபுல்லாக பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இந்த விலைகளும் பார்த்தா ரொம்ப கம்மியான விலைகள்லாம் இருக்குது. தாராளமாக வாங்கி இங்கே பயன்பெறலாம். ஒரு சில மக்கள் தெரியாது, அவங்க தெரிஞ்சு தாராளமாக வந்து வாங்கி பயன்பெறணும். சரி. இப்போ வந்து எவ்வளோ நாள் போட்டிருப்பீங்க கடைங்க இங்கே? இங்கே வந்து 2ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் தேதி இருப்பீங்க, அக்டோபர் 2ஆம் தேதி மட்டும். சரிண்ணா. இப்போ டைமிங் எப்படின்னா, காலையில் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்கன்னா? காலையில் மணி ஒரு 6 மணிக்கு. 6 மணிக்கெல்லாம் சந்தைங்க ஓப்பன் ஆயிடும். இப்போ நைட் எத்தனை மணிக்கு முடியும்? 10 மணிக்கு. இந்த ஆயுத பூஜைக்கு ஸ்பெஷலாக போடுறீங்களா? ஆமாம், சந்தைங்க. ஆமாம், ஆயுத பூஜைக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து வியாபாரம் பண்ணிட்டு போயிடுவோம். ஆமாம். அங்கே பூ மார்க்கெட்டில் போடுவோம். பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட் நடுமரத்தில் போடுவோம். இப்போ அங்கே அந்த மெட்ரோ லைன் கட்டுறதுனால அங்கே இடம் விடலை. அதுக்கப்புறம் இப்போ 2 நாளைக்கு விடுவாங்க எப்படி இருந்தாலும். ஆமாம்மா. 2 நாளைக்கு அங்கேயும் விடுவாங்க, இங்கேயும் வியாபாரம் பண்ணுவோம். பூண்டு மார்க்கெட்டில் 3 வருஷமா இங்கே விடுறாங்க. அங்கே ஆமாம், கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம் உடனே வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நல்லா தான் இருக்கு.
கூட்டமும் இல்லை. கூட்டம் இல்லை. அந்த பழ மார்க்கெட்ல இருக்கிற பேருக்கு பூ மார்க்கெட்ல அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது இங்க வந்து செட்டா அங்க விற்கலாம், அப்படியே செட்டா வாங்கிடுவாங்க. ஆமாம்மா. இங்க வந்து செட்டா வாங்க முடியல. ஓகே. பூசணிக்காய் ஒரு இடம், இது பொரி ஒரு இடம். ஆமாம்மா. எல்லாம் ஒவ்வொருத்தரும் வந்து வந்து பார்க்கறதுக்கு தேடி தேடி வாங்க வேண்டியதா இருக்கு. ஓ, மக்கள் தெரியல, ஏன்னா இங்க சந்தைங்க இருக்கு தெரியல. தெரியல. ஏன்னா இங்க வியாபாரி ஒரு சில பேர் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. ஒரு சில பேருக்கு மக்கள் தெரியல. அதனால இப்ப நம்ம வீடியோல பார்க்கும்போது மக்கள் ஒரு சில மக்களுக்கு தெரியும் கண்டிப்பா. எல்லாரும் இங்க வருவாங்க. பாருங்க மக்களே, அதாவது உணவு தானே அங்கேயே பார்த்தீங்களா, அதான் பூண்டு மார்க்கெட் சொல்லுவாங்க நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல. அது உள்ள வந்தீங்கன்னா பெரிய ஒரு சந்தைகளே இருக்கு. இது பூண்டு மார்க்கெட். இது இப்பதான் 3 வருஷமா இங்க போடுறோம். இங்க இருந்து ஒரு 2 நாளைக்கு அங்க விடுவாங்க எங்களுக்கு. சரி, இல்ல இப்ப ஆயுத பூஜைக்காக வரீங்களே, எத்தனை நாள் முன்னாடி இங்க வந்துடுறீங்க சந்தைக்கு? ஒரு 4 நாளைக்கு முன்ன வந்துடுறோம். 4 நாள் முன்னாடி வந்துடுறீங்க. பாத்துங்க, 4 நாள் முன்னாடி வந்திருக்காங்க. சூப்பராக பாருங்க. என்ன டைமிங் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு? நம்ம இப்போ பொரி கடைலாம் ஓப்பன் பண்ணுவீங்களா காலையில? எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவீங்க? 4 மணிக்கெல்லாம் 3 மணி 4 மணிக்கெல்லாம் திறந்துடும். விடிய காலையில 3-4 மணி. எத்தனை மணிக்கு முடியுங்க அப்ப நைட்டு? ஜனம் இல்லைனாக்க மூடிடும். இது வந்து 20 ரூபாய் பொரி மட்டும்னா. ஆமாம்மா. இது பொரி மட்டும்னா 20 ரூபாய். ஆமா. இது உள்ள நாட்டு சக்கரை, அவளு, ஆமா, அதெல்லாம் அந்த 3 பொருள் இதை உள்ள போட்டு பற்ற வைக்கிறோம். ஆமா. 3 பொருள் இருந்துன்னா வந்து அது எங்க இருக்கு அந்த பாக்கெட்டு? இதோ அதை பாருங்க, இந்த 3 பொருளை போட்டு எங்கம்மா இருக்கு? இதோ இது ஒண்ணு. 3 தனித்தனியாக குடிப்பீங்களா? இதெல்லாம் அதில் போடுவோம். ஓ, சரிம்மா. இது போட்டு கொடுத்து எவ்வளோமா வரும் மொத்தமாக சேர்த்து? போட்டு 40 ரூபாய் வரும். 40 தரீங்க. 35 ரூபாய்னா கூட கொடுக்குறோம். ஓ, 30 தரீங்க. பாத்துங்க மக்களே, 35 ரூபா கூட தராங்க. கம்மியான விலைங்களா இருக்கு உங்கள்கிட்ட பாருங்க. சரிம்மா, இந்த பொரி கடைலாம் இருக்கலாமா? நீங்க எங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க? நாங்கள் வந்து கேவிக்குப்பம், அப்புறம் வந்து இது போலூர். ஆமா. அந்த எல்லா ஊர்ல இருந்துமே வரும். எல்லா ஊர்லேருந்து வாங்கிட்டு வரீங்க. சரிங்க. பாத்துங்க மக்களே, இப்போ சூப்பராக. சரிங்க அக்கா, இப்போ வந்து எவ்வளோ நாள் போட்டிருப்பீங்க இந்த சந்தைகள்லாம்? இதோ ஆயுத பூஜை முடிஞ்சதுமே போயிடும். அப்படிங்களா? மறுநாள் ஒரு நாள் இருப்போம். மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வேலை பார்ப்போம். ஓகே மக்களே, பாய்.